தமிழ் சினிமாவில் வந்து 80-90 காலகட்டம் ஒரு 2 துருவங்கள் இந்த ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னா ரஜினி, கமல். ஒரு பக்கம் மாவீரன்னா, ஒரு பக்கம் புன்னகை மன்னன், ஒரு பக்கம் மனிதன்னா, ஒரு பக்கம் நாயகன், ஒரு பக்கம் மாப்பிள்ளைனா, ஒரு பக்கம் வெற்றி விழா, ஒரு பக்கம் தளபதினா, ஒரு பக்கம் குணா. இப்படி வந்து ரஜினி, கமல் 2 பேரோட படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. 2 பேரோட ரசிகர்கள் வந்து தியேட்டருக்குள்ளே போனாலே ஒரு வாரத்துக்கு திருவிழா தான். அந்தளவுக்கு வந்து அவங்க தான் வந்து அந்த 80-90 காலகட்டத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இடையில தான் ஒருத்தர் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு கிராமத்து மனுஷனா, அதை கிராமத்தில் நம்ம பார்ப்போம்ல, அப்படி ஒரு முகத்தோடு ஒருத்தர் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் தான் மக்கள் நாயகன் ராமராஜன். அவர் வந்து ரசிகர்களுக்கு எப்போவுமே மக்கள் நாயகன் தான். இந்த மீம்ஸ் கிரியேட்டர்கள் வந்து அவரை செல்லமாக பசுநேசன்னு கூப்பிடுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 12 வருஷம் கழித்து ராமராஜன் வந்து சாமானியன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறாரு. இசை வந்து அவருடைய ஆஸ்தான இசைஞானி இளையராஜா அவர் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. சமீபத்தில் தான் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நடந்தது. அவருடைய படங்கள் இத்தனை வருஷம் கழித்து வருதே, ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, அவருடைய நலம் விரும்பிகள் அப்படிங்கிறத தாண்டி அவருடைய ரசிகர்களும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் சென்னைக்கு வந்திருந்துருக்காங்க. குறிப்பாக மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா அவரே மதுரைக்காரர் தானே. ராமராஜன் வந்து சினிமாவில் வந்து ஹீரோவாகணும் ஆசையில் தான் மதுரையிலேருந்து சென்னை கிளம்பி வராரு. ஒரு டைரக்டராக தான் அவருடைய லைஃப்பை ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி அவர் வந்து ராமநாராயண்ட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தார். நிறைய படங்கள் ஒர்க் பண்ணார். அப்புறம் மண்ணுக்கு ஏற்ற பொண்ணு அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நடிக்கிற சான்ஸ் வந்தது. நம்ம ஊர் நல்ல ஊர் அப்படிங்கிற படத்தில் வந்து அவர் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார். அந்த படம் ஒரு 100 நாளுக்கு மேலே போச்சு. அப்படியே வந்து பிக்கப்பாக ஆரம்பித்து ஏகப்பட்ட படங்கள் அப்படியே நடிக்க ஆரம்பித்தார். அவருடைய சினிமா கரியர்லேயே வந்து மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து கரகாட்டக்காரன் படம் தான். என்ன ஓட்டம் தெரியுமா அந்த படம். அந்த படம் வந்து ராமராஜனோட சினிமா கேரியரை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. அடுத்த லெவலுக்குனா எப்படின்னா, அந்த படம் பயங்கர ஓட்டம். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடிச்சுங்க அந்த படம். அப்படி அந்த படம் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு. இன்னும் சொல்லப்போனால் கராட்டக்காரன் படத்தை வந்து பிஎன்சின்னு கூட சொல்ல முடியாது, சென்னையில் இருக்கிற ரசிகர்களே வந்து திரும்ப திரும்ப போய் பார்த்தாங்க. ஊர் பக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை குடும்பமாக வண்டி கட்டிக்கிட்டு போய் டூரிங் டாக்கீஸ்லாம் போய் பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரசித்தாங்க. அதுவும் அந்த படத்தில் வருமே இந்த மாரியம்மான்னு ஒரு சாங்கு, அதுக்கெல்லாம் நிஜமாலுமே வந்து அருள் வந்து இந்த பெண்கள்லாம் ஆடின சம்பவங்கள்லாம் வந்து ஊர் பக்கம் நடந்ததுண்டு. அந்த படம் பெரிய அளவில் ஹிட்டு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 80-90களில் தமிழ் சினிமாவை 2 துருவங்கள், அதாவது ரஜினி, கமல் 2 பேரும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். இப்போ அவங்க 2 பேருமே வந்து கராட்டக்காரன் படத்தோட வெற்றியை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. அதுவும் ரஜினிக்கெல்லாம் பயங்கர ஷாக்காம். அவர் என்ன பண்ணுவாராம் சில நேரங்களில், இப்போ ராமராஜன் படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆக போகுதுன்னா அந்த நேரத்தில் நம்ம படம் ரிலீஸ் ஆகணுமோ, ரிலீஸ் ஆகாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, அதனால் நம்ம படம் வந்து தோல்வி படமாக ஆயிடக்கூடாது அப்படிலாம் பயந்து போய் ரிலீஸ் எல்லாம் தள்ளி வைக்க சொல்லுவாராம். இப்படியான ஒரு விஷயங்கள்லாம் அப்போ நடந்திருக்குது. அந்தளவுக்கு ரஜினி, கமல் 2 பேருக்குமே வந்து ராமராஜன் வந்து டஃப்பு கொடுத்தாரு. ஒரு பக்கம் அவர் செலக்ட் பண்ணுற படங்கள் எல்லாமே மண் சார்ந்த கதைகளாக இருக்கும். அங்குள்ள மக்களை வந்து நாம் திரைப்படங்களில் அப்படியே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருடைய படங்களில் நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே பெருசாக இருக்காது. வில்லன்கள் இருப்பாங்க, வில்லன்லாம் இருப்பார், ஆனால் அவர் கூட ஒரு கிளைமேக்ஸில் திருந்திடுவார். மோஸ்ட்லி எல்லா கேரக்டருமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு குடும்பமாக போய் பார்க்குற மாதிரி நல்ல நல்ல படங்களாக இருக்கும். அது வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போய் ராமராஜன் படம் எது வந்தாலும் எல்லாருமே குடும்பத்தோடு போய் பார்க்குற அப்படி ஒரு கிரேஸ் அவருக்கு வந்துருச்சு. சரி, இவ்வளோ தூரம் தமிழ் சினிமாவில் வந்து சாதிச்சிருக்கிறாரே, சரி அந்த மனுஷன் வந்து அப்படி எத்தனை படங்களை நடிச்சிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 படம் கூட நடிக்கலை. அதுதான் ஆச்சரியம். ஆமாம், இது வரைக்கும் அவர் வந்து சாமானியன் படத்தை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா 44 படம் தான் நடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சாமானியன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது அவருடைய 45வது படம். இப்போள்ள டைரக்டர்கள்லாம் வந்து ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கே வந்து அவ்வளோ யோசிக்கிறாங்க.
என்ன டைட்டில் வைக்கிறனே தெரில அப்படின்னு பயங்கரமாக வந்து குழம்பி போகிறாங்க. ஆனால் ராமராஜன் படங்கள் நீங்கள் எடுத்துக்கங்களேன், பெருசாலாம் டைட்டில் யோசிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசாவே உன்னை நம்பி, என்ன பெத்த ராசா, தங்கமான ராசா, இல்லை மனசுக்கேற்ற மகாராசா இப்படி இருக்கும். இப்படி ராசா 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 வரும். இல்லைன்னா அந்த ஊர் ஊர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சுலாம் வரும். எங்கள் ஊர் பாட்டுக்காரன், எங்கள் ஊர் காவக்காரன், பொங்கி வரும் காவேரி, இப்படி எல்லாமே வந்து ரொம்ப மெனக்கிடாமல் ரொம்ப ஒரு எளிமையான வார்த்தைகளை கொண்ட டைட்டிலாக தான் இருக்கும். ஆனால் அந்த படங்கள் எல்லாமே வந்து 100 நாள் 150 நாள் அவருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சது. இப்படி எல்லாமே மண் சார்ந்த படங்கள்லாம் நடித்து தனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கி வச்சுருந்த ராமராஜன் சில கொள்கைகளும் வச்சுருந்தார். அது என்ன தெரியுமா? அதெல்லாம் இந்த காலத்து ஹீரோக்கள் கேட்டுக்குங்க. அவர் நடித்த படங்கள் எதுலேயுமே வந்து தம் அடிக்கிற மாதிரியோ தண்ணி அடிக்கிற மாதிரியோ ஒரு சீன் கூட இருந்ததே இல்லை. அந்த மாதிரி சீன்களை அவர் நடித்ததே கிடையாது. ஆனால் இந்த காலத்து ஹீரோக்கள் அப்படியா இருக்கிறாங்க? அந்த 2 தான் பிரதானமாக இருக்குது. அதை தாண்டி இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. கஞ்சா லெவலுக்குலாம் இப்போ உள்ள ஹீரோக்கள் இறங்கி நடிக்க போயிட்டாங்க. அதே மாதிரி அவர் படங்களில் வந்து வில்லனாக நடித்ததே கிடையாது. அதுமாதிரி இந்த 2 ஹீரோ படங்களே அவர் நடித்தது கிடையாது. அதே மாதிரி தமிழ் தவிர மற்ற மொழி படங்களில் ராமராஜன் நடித்தது கிடையாது. இப்படி வந்து அவருக்குன்னு சில கொள்கைகளை வச்சுட்டு அதை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தமிழ் சினிமாவை 80களில் ஆட்டி படைத்த ஒரு ஹீரோவாக வலம் வந்த ராமராஜன், குறிப்பாக கிராமத்து ஜனங்களோட மனசில் நிறைஞ்சு இருந்த ராமராஜன் ஒரு கட்டத்துக்கு மேலே மெல்ல மெல்ல சரிவை நோக்கி வருகிறார். சரிவை நோக்கி மீன்ஸ் என்னென்னா, அவருடைய படங்கள் வந்து மெல்ல மெல்ல ஓடாமல் போகுது. அவர் லாஸ்ட்டாக கூட 2012 மேதைன்னு ஒரு படம் நடித்தார். அந்த படம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் அவர் படங்களில் நடிக்கிறதே விட்டுட்டார். அதுக்கு வந்து பல காரணங்கள் சொன்னாங்க. அதில் முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் இப்போவும் நான் ஹீரோவாக தான் நடிப்பேன், ஒரு அண்ணன் கேரக்டரு, ஒரு அப்பா கேரக்டரு, ஒரு சித்தப்பா கேரக்டரு, ஒரு தம்பி கேரக்டரு, ஒரு மாமா கேரக்டரு, இந்த மாதிரியான என்ன இந்த துணை நடிகர்கள் நடிப்பாங்களா அந்த மாதிரியான கேரக்டர் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், அப்படி ஒரு கொள்கையோடு இருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு வந்து சினிமா வாய்ப்புகளே கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் வந்து சொன்னாங்க. பட் ராமராஜன் அதை மறுத்துட்டார். ஈவன் சொல்லப்போனால் இப்போ அவர் வந்து சாமானியன் ஒரு படம் நடிச்சிருக்காரு இல்லையா, அந்த படத்துலேயே அவர் ஹீரோ கிடையாது. ஒரு படத்தில் ஹீரோ செய்யக்கூடிய எல்லா சாகசங்களையும் சாமானியன் படத்தில் ராமராஜன் செய்வார். ஆனால் படத்தில் அவர் ஹீரோ கிடையாது. ஹீரோ வந்து திண்டுக்கல் லியோனி இருக்கார் இல்லையா, அவருடைய பையன்தான் ஹீரோ. ஸ்மிருதி வெங்கட்னு ஒரு ஹீரோயின். சரி, இந்த படத்தில் வந்து ராமராஜன் ஹீரோ கிடையாது, அப்போ என்னவாப்பா நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் விசாரித்தோம்னா, அவர் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் கேரக்டர், அதுவும் ரிட்டையர்டான மிலிட்ரி ஆஃபீஸர் கேரக்டரில் நடிச்சிருக்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் படத்தோட கதையை பற்றி கூடுதலாக விசாரிக்கும்போது எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, இந்த துணிவு படம் மாதிரி அப்படி ஒரு பரபரான்னு இருக்கிற கதையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் துணிவு படம் பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து ஒரு பேங்கை வந்து தனியாக போய் ஹைஜாக் பண்ணுவார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த சாமானியன் படத்தில் ராமராஜன் வந்து ஒரு பேங்கை ஹைஜாக் பண்ணுறாரு. என்னென்னா, துணியில் வந்து அஜித் தனியாக போய் அந்த வேலையை செய்வார். இந்த படத்தில் ராமராஜன் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எம்எஸ் பாஸ்கர், ராதாரவி இவங்களோட சேர்ந்து போய் ஹைஜாக் பண்ணுறாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் இப்போவும் பிடிவாதமாக இருக்கார். அது என்னென்னா, என்னோடய படத்துக்குன்னா அது இளையராஜா தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு உறுதியாக இருக்கார். ஏன்னா சாமானியன் படம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்த உடனே அவர் தரப்புலேருந்து வைக்கப்பட்ட கோரிக்கை என்னென்னா, இந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் பண்ணணும். இதுதான் அவர் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வச்ச கோரிக்கை, அந்த டைரக்டருக்கு வச்ச கோரிக்கை அதுதான். இளையராஜாவும் ரொம்ப நாள் கழித்து ராமராஜன் படம் பண்ண போகிறாருன்னு சொன்னோன்னே உடனே ஒத்துக்கிட்டார். வெறும் மியூசிக் மட்டும் பண்ணலை, அந்த படத்தில் அவர் தான் சாங் எழுதியிருக்கிறாரு, ஒரு பாட்டையும் பாடியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இப்போ இந்த சாமானியன் படத்தை முடித்ததுக்கப்புறம் ராமராஜன் அடுத்து ஒரு படம் நடிக்க போகிறார். அந்த படத்துக்கு உத்தமன்னு பேர் வச்சுருக்கிறாங்களாம். ஒரு கார்த்திக்னு ஒரு புது டைரக்டர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாப்புல. இந்த மீனா வந்து ஹீரோயினாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைலாம் நடந்ததாக சொன்னாங்க. இப்போ அந்த படம் எந்த அளவுக்கு ப்ராசஸில் இருக்குதுன்னு தெரில. அந்த படத்துக்கும் இளையராஜா தான் மியூசிக் பண்ண போகிறார். டைரக்டர் வந்து வேறு ஒரு மியூசிக் டைரக்டரை யோசனை பண்ணி வச்சுருந்தார். யாருன்னா ஜிப்ரானை வந்து
யோசனை பண்ணி வச்சுருந்து அவரை மீட் பண்ணி அவருக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வந்து ராமராஜன்ற தகவலை சொன்னப்போ அவர் ஏற்றுக்கவே இல்லை. நோ 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 நோ, எனக்கு வந்து மியூசிக்னால் அது இளையராஜா தான், வேறு யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இளையராஜாவே இந்த படத்துக்கு கமிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த படம் சீக்கிரமாக ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. எனிவே பல வருஷங்கள் கழித்து ராமராஜன், அதாவது மக்கள் நாயகன்னு ரசிகர்களால் கொண்டாடப்படுற ராமராஜனோட நடிப்பில் சாமானியன் ஒரு படம் ரெடியாக இருக்குது. அந்த படம் ரிலீஸ் ஆகி அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுமா அமையாதாங்கிறது நம்ம கையில் கிடையாது, அது வந்து ஆடியன்ஸ் கையில் இருக்குது. ஆனால் அவர் தொடர்ந்து தமிழில் படங்கள் நடிக்கணும், இது வந்து ரசிகரோட ஆசை, அவ்வளோதான்.